அஸ்ஸலாமு அலைக்கும். சதக்கத்துல் ஃபித்ரா பெருநாள் தர்மத்தினுடைய சட்டங்கள். சதக்கத்துல் ஃபித்ரா யார் மீது கடமை? முஸ்லிமான அடிமை, சுதந்திரமானவர், ஆண், பெண், பெரியவர் மற்றும் சிறியவர் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. எதற்காக இந்த ஃபித்ரா கடமையாக்கப்பட்டது? நோன்பாளிகளிடமிருந்து ஏற்பட்ட வீணான காரியங்களை விட்டும் நோன்பாளியை தூய்மைப்படுத்தவும் ஏழைகளுக்கு உணவாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா தர்மத்தை விதியாக்கினார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இடம்பெறுகின்றது. சதக்கத்துல் ஃபித்ராவை எப்போது நாம் கொடுக்க வேண்டும்? மக்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் சதக்கத்துல் ஃபித்ரா தர்மத்தை வழங்கிவிட வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சதக்கத்துல் ஃபித்ராவாக நாம் எதை கொடுக்க வேண்டும்? நோன்பு பெருநாள் தர்மமாக ஒரு சாவு கோதுமை அல்லது ஒரு சாவு பேரிச்சப்பழத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியாக்கினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகின்றது. எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஒரு சாவு என்பது இரு கைகள் கொள்ளும் அளவு போல் 4 மடங்காகும். நிறுத்தல் அளவில் பார்த்தால் சுமார் 2.5 கிலோ அரிசியாகும். இதுவே சதக்கத்துல் ஃபித்ராவினுடைய அளவாகும். தொழுகைக்கு பின் இந்த சதக்காவை கொடுக்கலாமா? தொழுகைக்கு முன் ஒருவர் அதை நிறைவேற்றினால் அது ஏற்கத்தக்க சக்காத்தாக அமையும். தொழுகைக்கு பின் ஒருவர் அதை நிறைவேற்றினால் அது சாதாரணமான தர்மங்களில் ஒரு தர்மமாக தான் அமையும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இடம்பெறுகின்றது. சதக்கத்துல் ஃபித்ராவினுடைய சட்டங்களை அறிந்து அதனை கொடுத்து அதனுடைய நன்மைகளை நாம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.